அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் என்ன குறையோ அது அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அதுக்காக 5-10 கைமாத்து கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மனுமூலமா எழுதி கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம். திரு கலெக்டர் சண்முகம் அவர்களுக்கு என்ன கலெக்டர் பேரைய மாத்திருக்க? சமூகங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சுங்க. ஏயா சமூகத்துக்கு சண்முகத்துக்கு வித்தியாசம் தெரியாது, நீ எல்லாம் ஏன் மனு கொடுக்குற? வாயிலே சொல்ல வேண்டியதானே? ஏங்க அவன் தான் தப்பா எழுதிட்டு இருந்தா, நீங்க தப்பு உள்ளத தப்பாம படிச்சா தப்பு தப்பா தப்பு தப்பா எதுவும் நடக்காது. உங்களை மாதிரி நல்ல ஆபீசர் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது. என்னது இவன் ஆபீசரா? ஆபீசர் எங்க தலை இப்படி வச்சிருப்பாரா? வட சுட்ட எண்ணெய் சட்டியை நாய் சுத்தி சுத்தி நாக்கின மாதிரி இருக்கு. படா இனிமே நீ ஜீப் கிட்ட தான் நிக்கணும். இவரால் நம்ம மாதிரி ஆபீசர்கள் எல்லாம் கெட்டவே சார். நீங்க பேணுங்க. சரிடா நெக்ஸ்ட். கபாலி ஐயோ உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த நஞ்சு போற நாயெல்லாம் நான் பாக்கணுமா? என்ன வேணும் கேளுங்க. அண்ணே எலி வந்திருக்கனே. எலி இல்ல கிளி. கிளி குளி என்ன பிரச்சனை? எங்க போனாலும் ஜாமான் கிடைக்கிறது இல்ல, ரேஷன் கடைக்கு போனா பருப்பு கிடைக்கிறது இல்ல, எண்ணெய் கடைக்கு போனா எண்ணெய் கிடைக்கிறது இல்ல, துணி கடைக்கு போனா துணி கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கும் உரிமை இருக்கு, உணர்ச்சி இருக்கு. அப்புறம் என்னதானே சாப்பிடுறீங்க? பழம்தான். அந்த பழம் போதாதா? அப்புறம் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு சங்கம் வைக்கணும். சங்கமா? இவரை கூட்டிட்டு போய் வை. அத்தா போடா. போடாவா? சரி போடா போடி போடா. என்னடா வெறும் பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குற? இது யாரா கொடுத்தது? கண்ணகி தெருவில் கற்பு காசாகிறது, காப்பாற்றவும். அந்த இடம் எங்க இருக்கு? ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம். யாரு கட்டி வாயை திறந்து பேசக்கூடாது. ஏனுங்க டைம் பண்ணுங்க. அட உங்க தானுங்க டைம் பண்ணுங்க. ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டியாக்கு? வாயில என்ன வச்சிருக்க? ஊமைங்கிட்ட டைம் கேட்ட பாரு, என்ன அடிச்சுக்கணும். ஐயா 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 ஐயா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்ரஸ் தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு தான் வந்தேன், நாளைக்கு போலாமா? ஐயா 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 அட்ரஸ் சொல்லுங்க. ஐயா 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 அடிக்க நேத்து சம்பளம் வாங்கினாரு, இப்ப வச்சிருப்பாரு. இதை விட்டா நீ பிடிக்க முடியாது. நான் வாங்கிட்டேன், பேசாம வா. இத வந்துட்டாரு. என்னண்ணே சேட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படத்தை கொடுத்துருன்னு சொன்னீங்கல்ல. அரே சைத்தான், என்ன பேசாம நிக்குது? சேட்கி துட்டு மார்க்கலையா காய்க்குது. நம்மளுக்கு துட்டே வெட்டு, இல்லே சேட்கி நம்மளுக்கு வெட்டும். சொல்லாதையா செய்யா. இந்தா எப்படியாவது சேட்டை வச்சு வெட்ட வைக்கலாம் பார்த்தா தப்பிச்சுட்டானே இந்த ஆளு. சேட்டே நீ கவலையே படாத, ஒரே வழிதான் இது. ஒன் வே டிராபிக், இந்த வழியா தான் வந்தாகணும். இருப்பேன் இந்த ஆளு. ஏமா அந்த பக்கம் ஆள் வந்தாரா? இந்த ஆள் தாக்கிட்டு போறான். ஒருவேளை அந்த கேஸா இருக்குமோ? மச்சி நல்லா நாட்டுக்கோழி மாட்டிச்சு. சூப்பர், போட்டுருவோமா? போட்டுருவோம். கலெக்டர் பாட்டி நம்மள எதுக்கு கூட்டு வச்சிருப்பாங்க? நிறைய பழம் ஆர்டர் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஐயோ போலீஸ் எல்லாம் நிக்குதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாஸ், நான் இருக்கும்போது என்ன கவலை? ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லு. குரலே பயமா இருக்கே. பயப்படாத பாக்கிய, வலது கால வச்சு உள்ள போ. உள்ள வாங்க. நீங்க போகும்போது என்னங்க உங்களை அன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன். மார்க்கெட்டாவது கீழ்கிட்டாவது விஷயத்துக்கு வருவா.
என்ன பார்த்தா கலெக்டர் பாட்டி மாதிரி தெரியலையா? ஆ? பாட்டியா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தான் கலெக்டர் பாட்டின்னு தெரியாம இன்னைக்கு மார்க்கெட்ல பழம் வாங்கும்போது தப்பா பேசிட்டேன். வேண்டாம், அந்த பழ வண்டி கொண்டு வந்து தந்துடுறேன். உன் பழ வண்டி யாருக்குடி வேணும்? அந்த வண்டியில இருக்குதே என் பேரன் படம், அத கொண்டாந்து குடுத்துரு. ஆமா. அது என்னடி அது நோது? என் பேரன் படம் உன் வண்டியில எதுக்குடி இருக்கு? மனசுக்கு பிடிச்சிருக்கு, வச்சிருக்கேன். என்னது வச்சிருக்கியா? இல்ல, என் பேரனை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வரம் விட்டு பண்ணலாம் கியூல நிக்குது. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா அழுகுன பழம் விக்கிறவன் நீ, உனக்கு கலெக்டர் புருஷன் தேவைப்படுதோ? பாருங்க, பாக்கிய ஒண்ணா திட்டுங்க. பாக்கியோட பழத்தை பத்தி திட்டுனீங்க, எனக்கு கட்ட கோவம். ஏய் நீ வேற சும்மா இரு. ஏய், நீ படம் வச்சுக்க விஷயம் மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சது, உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். நான் ஒண்ணும் உங்க பேரனை தேடி வழி போல. அவருதான் 2 தடவை என்ன பார்த்து லைக் யூன்னு சொன்னாரு. என் பேர ஆம்பளடி. அவன் யார வேணாலும் பைக்ல போய் லைக் யூன்னு சொல்லுவான், பஸ்ல போய் கிஸ் மீன்னு சொல்லுவான். அத நம்பிக்கிட்டு உடனே அவனை மனசுல வச்சுக்கிட்டு அலையுறதா? இந்த பாரு, என் பேரனை நினைச்சிட்டேங்கிற பாவத்துக்காக ஒரு 5000 10,000 கொடுத்துறேன், வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போய் கடை வச்சுக்க. என்னது 5000 10,000? உன் பணக்கார புத்தி காட்டுச்சு இல்ல? ஏதோ கலெக்டர் பாட்டிங்கிறதுனால உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். இந்த பேச்சு பேச இத பாரு கிழவி, இது நாள் வரைக்கும் உன் பேர மேல மரியாதை மட்டும்தான் வச்சிருந்தேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உன் பேராண்டிய ஆனா அந்த கலெக்டர் என் புருஷன் நாக்கி இந்த முந்தானையில முடிஞ்சு வைக்கல, என் பேரு பழக்கோட பாக்கியா இல்ல. அப்படி சொல்லுடி என் பேரன் பொண்டாட்டி. என்னையா பியூன், என்ன பியூன்? ஒரு 1000-500 ரூபாய்க்கெல்லாம் நான் சிங்கி அடிக்கிறேன். இந்த புதுசா வந்த கலெக்டர் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். வைக்கல நாய் படுத்த மாதிரி இவனும் லஞ்சம் வாங்க மாட்டான், என்னையும் வாங்க விட மாட்டான். ஒரு 1000 ரூபாய்க்கு நான் 3 நாளா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் நாய் கிட்ட சொல்லி அனுப்புன, அவனையும் காணோம். நீ கேட்ட 1000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 1000 ரூபாய் வாங்குறத பத்தி இல்ல, திருப்பி உடனே கேட்டா என்னால தர முடியாது. நீங்க திருப்பியே கொடுத்தோட, இது உங்களுக்கு ஃப்ரீ. ஃப்ரீயா? ஆமா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் சொல்ற இடத்துல 10 நிமிஷம் வந்து நிக்கிறீங்க. நாளைக்கா? ஏய், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம் வாயே பேச மாட்டேனடா. நீங்க பேசவே வேணாம். நாளைக்கு வர்றீங்க, நிக்கிறீங்க, போறீங்க. ஏய், நான் வாய் பேசாதால ஏதாவது பிரச்சனை ஆகிறாதே. என்னது இல்லாத கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டு, அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். கூட 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 கூட. அப்ப நாளைக்கு நிக்கிறீங்க. நிக்கிறேன். வாயே பேசாம நிக்கிறதுக்கு 1000 ரூபாய். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க பேசவே வேணாம். நாளைக்கு வர்றீங்க, நிக்கிறீங்க, போறீங்க. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. என்னையா திருவிழா முடிக்கிற? சொல்லியா, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பேசியா, பேசு. நீ என்ன கொலை பண்ணாம நிக்கிற? பேசியா. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன ஊமையா? வைக்கலையா, அவர் நல்லா பேசுவாரு. உலைய பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான். உண்மையை சொல்லுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை அதுமா மூடி மறைக்க கூடாது. அம்மா ஆத்மா சந்தி அடைவனா? ரவுடி பாஸ்கரை கொலை பண்ணதை பார்த்த ஒரே சாட்சி நீதான். அந்த சம்பவம் எப்படி நடந்து வாய் திறந்து சொல்லியா? யுவர் ஆனர், இந்த சாட்சி இப்போது எதிர்க்கட்சியிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஊமையை போடிக்கிறார். இது கோர்ட்டை அவமானப்படுத்துவது போலாகும். எனவே இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பகவத்கீதையின் மேல் சத்திய பிரமாணம் செய்யாமல் கோர்ட்டை அவமதித்ததற்காகவும், கொலை குற்றவாளியை நேரில் பார்த்து சாட்சி சொல்லாமல் இப்போது மௌனம் சாதித்ததற்காகவும் EPQ 247வது பிரிவின்படி குற்றவாளி 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். அதை கட்டத் தவறினால் அவருக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. பாக்கியா, இனிமே வீட்டுக்கு வருவியா? வருவியா? என்ன அது? எங்க அம்மாவோட அஸ்தி. அம்மாவோட அஸ்தி இப்படி உடைக்கிறியே, பாவம் இல்லையா? இத வீட்டுல வச்சிருந்தா தாயா பாவம். இதால நான் பட்ட அவஸ்தை கொஞ்சமா? அம்மா சென்டிமெண்ட் வேணுங்கிறதுக்காக எங்க அம்மா செத்த உடனே எரிச்சு அந்த அஸ்தி எடுத்து சட்டையில போட்டு வச்சிட்டு காப்பியில போட்டு சாப்பிட்டேன், இட்லியில தொட்டு சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் பூசிக்கிட்டேன், நெத்தியில பூசிக்கிட்டேன். எங்க அம்மா ஞாபகார்த்தமா இருக்க வெள்ளிக்கிழமை வாய் பேசாம மௌன விரதம் இருந்தேன். எத்தனை வெள்ளிக்கிழமை நான் மௌன விரதம் இருந்தனோ அத்தனை வெள்ளிக்கிழமை எனக்கு செருப்படி, விளக்கு மாத்தடி, போலீஸ் லட்டி சார்ஜ், கோர்ட்டு, வெட்டு, குத்து, அஸ்தியா. நீ இருக்கிற வரைக்கும் நாஸ்தி. என்ன விரதம் வேணாலும் இருங்க, ஆனா மௌன விரதம் மட்டும் இருந்துடாதீங்க. வாய் பேசலன்னு தெரிஞ்சு நாட்டுல கண்டவெல்லாம் அடிக்கிறாயா. இந்த பாருங்க, இந்த ஊர்ல இனிமே எவனாவது செத்தா புதைங்க, எரிச்சு சாம்பல் எடுத்துட்டு அஸ்திங்கிற பேர்ல அலைஞ்சீங்க, ஊரையே குறைச்சு விடுவேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நாட்டுல விஞ்ஞானம் கத்துக்குங்க, இன்ஜினியரிங் கத்துக்குங்க,
லா கத்துக்குங்க, மிஷினரியும் கத்துக்குங்க. ஆனா சென்டிமெண்ட் மட்டும் கத்துக்கவே கத்துக்காதீங்க. சோம்பேறி ஆகிடுவீங்க. நல்லா தின்னுங்க, நல்லா உழைங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பா அம்மா அப்பா யாராவது என்னடா சட்டியில அஸ்தி, அப்பாவின் அஸ்தி. அப்பாவோட அஸ்தியா? புள்ளவன. அப்பா, அப்பா, பொறி போட விட மாட்டேன். அப்பா